ஆயுத எழுத்து நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நாளை பாரத பிரதமர் என்ன சொல்ல போகிறார் என்பதை ஒட்டுமொத்த தேசமும் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் ஆவலாக எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறது. இதற்கான காரணம் நவம்பர் 8ஆம் தேதி நடந்த பண மதிப்பு இழப்பு, அதனது பாதிப்புகள் அசௌகரியங்கள் நீங்கி நல்ல பலன் கிடைக்க பாரத பிரதமர் கேட்ட 50 நாட்கள் கெடு முடிந்திருக்கிறது. ஆக ஒரு இனிய அறிவிப்பு வரும், இந்த அசௌகரியங்கள் நீங்கும், பாதிப்புகள் நீங்கும் என்ற எதிர்பார்ப்பு நாடு முழுவதும் மேலோங்கி இருக்கிறது. இந்த ஒரு டிமானிட்டைசேஷன் நடந்து இந்த ஒரு 50 நாட்கள்ல ஒரு அதீதமான பொறுமையை இந்த தேசத்து மக்கள் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் கடைபிடித்திருக்கிறார்கள். அதை ஒரு நம்பிக்கை, பாரத பிரதமர் மீது, ஆட்சியாளர் மீது நம்பிக்கை என்று ஒரு பக்கம் பார்க்க, எதிர்க்கட்சிகள் பொறுமை கொண்டிருக்கிறார்கள். பலன் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கிறார்கள். பலன் கிடைக்காதுன்னு எதிர்க்கட்சிகள் கூறி வருகிறார்கள். ஒரு நல்ல அறிவிப்பு வரும் என்ற எதிர்பார்ப்பும் பல தரப்பில் இருக்கிறது. இந்த டிமானிட்டைசேஷன் நடவடிக்கை பாஸா ஃபெயிலா, கருப்பு பண ஒழிப்பில் கணிசமான வெற்றி அடைஞ்சிருக்கோமா, எந்த அளவுக்கான வெற்றியை அடைஞ்சிருக்கோம், அல்ல எதிர்க்கட்சிகள் விமர்சனம் செய்வது போல பலன் இல்லையா, பாலை வார்க்குமா அடுத்த பட்ஜெட், கசப்பான கட்டம் முடிந்து இனிய கட்டத்தில் நம்ம அடி எடுத்து வைத்திருக்கோமா, இல்லை இந்த ஒரு சோதனை கட்டம் இன்னும் கூட எக்ஸ்டெண்ட் ஆகுமா, ரூபாய் நோட்டு விவகாரம் மத்திய அரசு பாஸா ஃபெயிலா? இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய பொருளாதார நிபுணர் திரு சோமு வள்ளியப்பன் அவர்கள் இணைகிறார்கள், பாஜகவுடைய பொதுச் செயலாளர் திரு நரேந்திரன் அவர்கள் இணைகிறார்கள், மற்றும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மூத்த பிரமுகர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு KS அழகிரி அவர்கள் இணைகிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மூத்த பிரமுகர் திரு கனகராஜ் அவர்களும் இணைய இருக்கிறார்கள். நான் திரு வள்ளியப்பன் அவர்கள்ட்ட தான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த டிமானிட்டைசேஷன் நவம்பர் 8ஆம் தேதி நடந்த போது இதை சற்று பாசிட்டிவ் நோட்டில் பார்த்த பொருளாதார நிபுணர்களில் நீங்களும் குறிப்பிடத்தகுந்தவர். இந்த ஒரு 50 நாட்கள் நிறைவாக இருக்கக்கூடிய ஒரு சமயத்தில் பிரதமர் என்ன சொல்ல போறாருன்னு we have to wait and see. இன்னைக்கு நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது இந்த ஒரு நடவடிக்கை பாஸ்ன்னு நினைக்கிறீங்களா, ஃபெயில் நினைக்கிறீங்களா, ஜஸ்ட் பாஸ்ன்னு நினைக்கிறீங்களா, ஒரு பெரிய அளவுக்கு தோல்வின்னு நினைக்கிறீங்களா? அதாவது நம்மளுடைய நாட்டில் எல்லாவற்றையுமே ஒத்தையா ரெட்டையா, கருப்பா வெள்ளையா என்று மட்டுமே பார்க்கிற ஒரு போக்கு இருக்கிறது. நடுவில் கிரே என்றும் ஒன்று சாத்தியமாகிவிடும். அதனால் இது முழுக்க முழுக்க வெற்றியாக இருக்க வேண்டும் அல்லது முழுக்க முழுக்க தோல்வியாக இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. அதே போல் வெற்றி அல்லது தோல்வி என்பது ஒரே ஒரு நோக்கத்திலிருந்து மட்டுமே பார்க்க வேண்டிய ஒன்று அல்ல. ஒரே நோக்கம் என்றால் இப்போ அரசாங்கத்திற்கு இதில் ஒரு நோக்கம் இருக்குது, அரசியல் கட்சிகளுக்கு வேறு நோக்கம் இருக்கிறது, சாதாரண மக்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, தொழிலதிபர்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. இப்போ நீங்கள் சாதாரண மக்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த திட்டம் ஒரு சிரமத்தை கொடுத்த திட்டம். கருப்பு பணம் வைத்திருக்கிறவர்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய சிரமத்தை கொடுத்து இனி கருப்பு பணம் வைத்திருக்கலாமா வேண்டாமா என்று யோசிக்க வைத்திருக்கிற திட்டம். அவர்கள் ரொம்ப அல்லாட விட்ட திட்டம். அரசாங்கம் அவர்கள் யோசிப்பதற்கெல்லாம் மாற்றாக யோசித்து அவருடைய திட்டங்களை மாற்றிக்கொண்டே இருந்தது. பிரதமர் சொல்கிறார், நாங்கள் அவர்கள் அட்வைசரிஸ் ஒருபடி முன்னேறினா நாங்கள் 2 படி முன்னேறி மாற்றங்களை செய்து கொண்டே இருந்தோம், அவர்களை விடமாட்டோம், துரத்துவோம் என்று இன்றைக்கு கூட சொல்லியிருக்கிறார். அவர் தவறு செய்வர்கள் கருப்பு பணம் வச்சிருக்கிறது அவ்வளவு சிரமமா இருந்திருக்குன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா எதிர்கட்சிகள் என்ன சொல்றாங்க, தலைமைச் செயலாளர் இருந்தவர் வீட்டில் பாருங்க பணம் பிடிப்படுது, சேகர் ரெட்டி வீட்டில் பணம் பிடிப்படுது, இதெல்லாம் புது பணம். டிமானிட்டைசேஷன் ஆன பிறகு அச்சிட்ட 2000 ரூபாய் நோட்டு, எண்ணில் கருப்பு பணம் பதுக்கிறவங்களால 2000 ரூபாய் தாளை எப்படி பதுக்க முடியுது பாருங்க, எப்படி இவ்வளோ கிடைக்குது பாருங்க. ஸோ அதுவே தோல்வி அப்படிங்கிறாங்க. அதாவது அந்த வெற்றி தோல்வியை நம்ம முடிவு செய்கிறது மொத்த கருப்பு பணமும் ஒரே இந்த ஒரு நடவடிக்கையால் காணாமல் போய்விடும் என்று எதிர்பார்த்தால் அந்த விதத்தில் இது வெற்றி இல்லை. அப்படி ஒரு இம்ப்ரெஷன் கொடுக்கப்பட்டதா இல்லையா? இது ஒரு சர்வரோக நிவாரணி போல. இல்லை, சர்வலோக நிவாரணியாக எதுவுமே இருக்க முடியாது. ஏனென்றால் இப்போ நான் நினச்சிட்டு இருந்தேன், இந்த திட்டத்தை பற்றி நம்ம ஒப்பிட்டா, ஒரு கால்பந்து ஆட்டத்தோடு ஒப்பிட்டா எந்த அணி ஜெயிச்சுது அப்படின்னு கேட்டால் 2 டீம் விளையாண்டா யார் ஜெயித்ததுன்னு சொல்லலாம். இந்த கால்பந்து ஆட்டத்தில் அரசாங்கம் ஒரு அணியாகவும் மக்கள் ஒரு அணியாகவும் இருந்திருந்தால் யாருக்கு வெற்றி யாருக்கு தோல்வி, அல்லது கருப்பு பணம் மட்டும் இருந்த பல பேர் விளையாண்டுருக்காங்க. இதில் இப்போ நீங்கள் சொல்லுகிற இவர்கள் இவ்வளோ விளையாட்டுன்னு சொல்லும்போது என்ன ஒரு விமர்சனம் வருது அப்படின்னா, கிரிக்கெட்டோடைய விதியோட ஆரம்பிக்கிறாங்க, அப்புறம் ஹாக்கியோடைய விதிக்கு மாறுறாங்க, அப்புறம் ஃபுட்பாலோடைய விதியை கொண்டு வராங்க, இப்படி கோல் போஸ்ட் மாத்திக்கிட்டே போனாங்க அப்படின்ற விமர்சனம் வருது. இல்லை, அது
விமர்சனம், அது சரிதான். ஆனால் சில சமயங்களில் நம்ம என்ன சொல்லுவோம், இப்போ ஒரு பெரிய அறிவிப்பு அறிவிக்கிறாங்க, அந்த அறிவிப்பு அரசாங்கம் அறிவித்து விட்டு எந்த மாற்றமும் செய்யாமல் அப்படியே அதையே 50 நாளைக்கு தொடர்ந்து எவ்வளோ தேவைப்பட்டாலும் மாறவே இல்லை என்றால் அவர்களுக்கு ஏதோ அறிவித்து விட்டார்கள், ஒரு ஈகோவில் இருக்கிறாங்க, எந்த ஒரு கன்சர்னையும் எடுத்துக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. இயர் டு த கிரவுண்ட் என்று சொல்வார்கள். நீங்கள் வந்து நிலைமையை தொடர்ந்து கண்காணித்து கொண்டே இருந்து தேவையான மாற்றங்களை செய்து கொண்டதாக கூட நாம் இதை புரிந்து கொள்ளலாம். இப்போ அவர்கள் வந்து கருப்பு பணத்தை ஒழிப்பதற்கு அவர்கள் குறிவைத்தது ரொம்ப அதிக அளவில் பதுக்கி வைத்திருந்தவர்களை. ஆனால் நடந்தது என்னென்னா, அவர்களெல்லாம் மாற்றி விட்டார்கள். நீங்கள் சொன்னது போல் ஆட்களை வைத்து மணி லாண்டரர்ஸ் ரொம்ப ஆக்டிவாக இருந்திருக்காங்க, சாதாரண மக்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த சாதாரண மக்களுக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸை விட கருப்பு பணம் சம்பாதிக்க வலிமை இருந்தவர்களுக்கு இருந்த வலிமை ரொம்ப அதிகம். அவர்கள் மாற்றுவதிலும் வேகமாக இருந்தாங்க. அவர்களை தடுப்பதற்கு தான் அரசாங்கம் பல்வேறு கட்டுப்பாடுகளை கொண்டு வந்ததாக புரிந்து கொள்ளலாம், அப்படியும் புரிந்து கொள்ளலாம். மற்றபடி மக்களை சிரமப்படுத்த வேண்டும் என்று என்ற அரசாங்கமும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அவர்களுக்கு. ஏன்னா மக்களுடைய ஓட்டை நம்பி தான் எந்த அரசாங்கமும் இருக்குது. தொடர்ந்து தேர்தலில் விளையாட இருக்கிற நேரத்தில் ஒரு கட்சி இப்படி ஒரு முட்டாள்தனமான ஒரு முடிவே எடுக்காது. அப்போது அவர்கள் வந்து கருப்பு பணம் வைத்திருப்பவர்களை தாக்குவதற்கு எய்கிற ஒவ்வொன்றும் மக்கள் பின்னாடி இவங்க ஒளிஞ்சிக்கிறாங்க, சாதாரண மக்கள் சிரமப்பட உண்டாக்கிடுறாங்க, அப்படி பயன்படுத்துகிறாங்க. பல போர்களில் பயன்படுத்தப்பட்டதை நம்ம பார்த்தோம். அது போன்ற ஒரு நிலைமையை தான் இங்கேயும் பயன்படுத்தி இருக்கிறாங்க மக்கள். நான் நினைக்கிறேன் இந்த முயற்சியை பாராட்டணும், இந்த முயற்சி எடுத்த துணிவை நம்ம பாராட்ட வேண்டும். ஏன்னா பல சமயங்களில் நாம் எல்லோருமே ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த நாட்டில் ஒரு தீவிரமான முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும், இப்படியே இருந்து கொண்டிருக்க முடியாது, மாற்றங்கள் வேண்டும். முயற்சியை பற்றி நம்ம நிறைய பேசிட்டோம், பலனை பற்றி அலசர ஒரு தருணத்துக்கு வந்திருக்கோம். ஏன்னா பிரதமர் கேட்ட கேடு முடியுது. பலன் அப்படின்னு வரும்போது எனது பலன் எந்த அளவில் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, பலன் இருக்கும். அதாவது இப்போ பலர் நினைக்கிறாங்க 15 லட்சம் கோடி வர வேண்டியதில் 14 லட்சம் கோடி 90% வந்து விட்டது என்று சொல்லுவ காரணத்தினால கருப்பு பணம் எங்கே எல்லாம் வந்துருச்சுங்கிறாங்க. நான் நினைக்கிறேன் பணம் வந்து வங்கிக்கு வந்து விட்டதே தோல்வி இல்லை. பணம் வங்கிக்கு வந்தது எல்லாமே கணக்கு காட்டப்பட்டு விட்டால்தான் அவருடைய முடிவு தவறாகிவிடும், அரசாங்கத்தோட முடிவு. நீங்கள் எல்லாம் கருப்புன்னு நினச்சிங்களே, எல்லாம் வெள்ளை பணமாக தானே இருக்குது என்று. பணம் வந்திருக்கிறது, பணம் கருப்பா வெள்ளையா என்று ஆராய்ஞ்சிட்டாங்களா, ஆராய போகிறாங்களா, அதை என்ன முடிவெடுக்க போகிறாங்க என்பதை பொறுத்து தான் இந்த சிக்கல். வெளியில் உலவிட்டு இருந்த பணம் சிஸ்டத்துக்குள்ள வந்துருச்சு அப்படிங்கும்போது இதனது நோக்கத்தை நம்ம வந்து அப்படியே நம்ம தோல்வி அப்படின்னு புறந்தள்ள வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நீங்கள் கருதுறீங்க. தொடர்ந்து அணுக வேண்டியிருக்கு. நான் திரு நரேந்திரன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிறேன். நாளைக்கு ஒரு இனிமையான ஒரு தருணத்தை நம்ம எதிர்நோக்குவோம் இல்லையா? நான் பாரத பிரதமர் பல இனிய அறிவிப்புகளை வெளியிடுவார். இவ்வளவு நாள் கசப்பான நிலையை பார்த்து வந்த மக்களுக்கு ஒரு பேரின்பம், பெரிய இன்ப அதிர்ச்சி எல்லாம் காத்துட்டு இருக்கு இல்லையா? முதலாவதாக பாரத பிரதமர் இந்த நாட்டினுடைய நலனை கருதி, மக்களுடைய நலனை கருதி எடுத்த இந்த முடிவுக்கு இந்த 50 நாட்களாக தங்களுடைய சிரமத்தை பொருட்படுத்தாமல் ஆதரவு கொடுத்த அத்தனை மக்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் பாராட்டையும் தெரிவித்துள்ளோம். எத்தனையோ மக்கள் கஷ்டப்பட்டாங்க, இல்லைன்னு மறுப்பதற்கில்லை. அதை பிரதம மந்திரி ஒத்துக்கொண்டிருக்கிறார், மத்திய அரசாங்கம் ஒத்துக்கொண்டிருக்கிறது. ஆனாலும் கூட ஏதோ பிரதம மந்திரி நல்லது செய்ய போகிற அந்த நம்பிக்கையில் தான் மக்கள் இத்தனை காலம் பொறுமை காத்தார்கள், அந்த சிரமத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அதுவே இந்த திட்டம் வெற்றியா தோல்வி என்பதற்கு அடையாளம் அதுதான். வெற்றி என்பதற்கு அடையாளம் தான் அதுதான். ஒரு நம்பிக்கை வச்சிருந்தாங்க அப்படிங்கறதுடைய அடையாளம், மாற்று கருத்து இல்ல. ஏன்னா எங்கேயும் கிளர்ச்சியோ போராட்டம் நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையின் காரணமாக தான் அமைதியை காத்தார்கள், மக்கள் பொறுமை காத்தார்கள், சிரமத்தை பொறுத்து கொண்டார்கள். அதுக்கு பலன் இருக்குமா? நிச்சயமாக பலன் இல்லாமல் போகாது. நாளைக்கு தெரிஞ்சிடும் இல்லையா? நாளைக்கு தெரியலாம். நீங்க உடனடியாக உங்களுடைய ஊடகத்துறையிலே ரெடிமேட் ரிசல்ட் தான் எதிர்பார்க்கிறோம். நாங்க எதிர்பார்க்கல, பிரதமர் சொன்னதை கேக்குறேன். பிரதமர் என்ன சொன்னாரு? 50 days யாரும் எதிர்ப்பு பேசுங்க அப்படினா 50 days are over. யாரும் எதிர்பார்க்காமல் நவம்பர் மாதம் 8ஆம் தேதி இரவு அவர் அறிவிப்பார் என்று யாருக்கும் தெரியாது, அறிவித்தார். அதே போல எப்படி அந்த கசப்பான மருந்தை கொடுத்தால் அதற்கு மாற்று மருந்து நாளைக்கு நிச்சயமாக கொடுப்பார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. பாஸ் ஆஃப் ஃபெயிலியர் காட்டுங்க. பாஸ் ஆஃப் ஃபெயிலியர் என்பது உங்களுடைய தொலைக்காட்சியுடைய சர்வேல மக்களுடைய உணர்வுகளை நீங்கள் பிரதிபலிச்சிருக்கீங்க. தொடர்ந்து கிட்டத்தட்ட 50 நாட்களில் ஒரு 10 நாள் இல்லாமல் இருக்கலாம், மற்ற 40 நாட்களும் தொடர்ந்து விவாதம் இதன் மீது தான் அத்தனை தொலைக்காட்சிகள் நடத்தப்பட்டது. அது மட்டுமல்ல, நீங்க சொன்னதை நம்ம கருத்து கணிப்புல 60% மேற்பட்ட மக்கள் இந்த நடவடிக்கையை பாராட்டி இருக்கிறாங்க. பட் இது நல்ல நோக்கம் கொண்டதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. when it comes to implementation, செயலாக்கம் அப்படி வரும்போது கிட்டத்தட்ட 90% பேர் நல்ல திட்டம் மோசமான செயலாக்கம்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, மோசமான செயலாக்கம் இல்லை. மக்கள் தவறாக புரிந்து கொண்டு எதிர்கட்சிகள் செய்த சூழ்ச்சியின் காரணமாக ஒரு தேவையற்ற ஒரு பயம் உருவாக்கப்பட்ட, பதற்றம் உருவாக்கப்பட்டது தான் உண்மை. ஏதோ ராகுல் காந்தி அவர்கள் வரிசையில் நின்று
ஏதோ பணமே கிடைக்காதது போல இப்படியெல்லாம் ஒரு நாடகம் நடத்தின காரணமாக மக்களுக்கு ஒரு பதற்றம் வந்துட்டது. அது மட்டுமல்ல, நம்முடைய நாட்டிலே பொதுவான ஒரு மனநிலை அத்தனை பேருக்கும் கையில எப்பொழுதும் கொஞ்சம் பணம் இருந்தா ஒரு சந்தோஷம். வெறும் கிரெடிட் கார்டு 1000 இருக்கலாம், எவ்வளவு வேணா பணம் பேங்க்ல இருக்கலாம், வங்கியில இருக்கலாம், கணக்குல இருக்கலாம். ஆனா வீட்டுல கொஞ்சம் பணம் இருந்தா ஒரு திருப்தி அடையக்கூடிய ஒரு மனநிலை நாம் வாழ்ந்து பழகிட்டோம். இத்தனை ஆண்டு காலமாக இல்ல, அன்றாட செலவுக்கு வேணும். அன்றாட செலவு கொடுத்திருக்கிறோம், கொடுக்கலன்னு சொல்ல முடியாது. 24,000 ரூபாய் அரசு நிர்ணயிச்சது, அது கிடைக்கலங்கிறது யதார்த்தம். நீங்க ஏத்துப்பீங்க? எல்லா இடத்துலயும் கிடைக்கல, பெரும்பாலான இடங்களில் கிடைத்திருக்கிறது. ஆனால் ஒரு சில இடங்களிலே மாறி மாறி கிடைத்திருக்கிறது. ஆனால் ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இத்தனை ஆண்டு காலமாக புழக்கத்தில் இருந்த பணம் வெறும் 4 to 5 லட்சம் கோடி ரூபாய்க்கு பணம் மட்டும்தான் புழக்கத்தில் இருந்து, அதுவும் கள்ள மார்க்கெட்டும் மற்றதற்காக பயன்பட்ட பணம். இன்றைக்கு கிட்டத்தட்ட 90% வங்கிகளுக்கு வந்துட்டு ஒரு சிஸ்டத்துக்குள்ள வந்துச்சு, பணம் ஒட்டுமொத்தமாக வந்தாகிவிட்டது. இதில் கருப்பு பணம் ஒழிக்கப்பட்டதா என்றால் முதல் பதில், என்னோட பதில் கள்ளப்பணம் ஒழிக்கப்பட்டு விட்டது. கள்ளப்பணம் இனிமேல் வெளியில் வர முடியாது. கருப்பு பணம் வங்கிக்குள் வந்துட்டு, வந்த பணம் எல்லாம் நல்ல பணமா கள்ளப்பணமா என்பதை பொறுத்திருந்து. கள்ளப்பணம் இந்திய பொருளாதாரத்துல 0.0002 அப்படிங்கும் போது அதற்கு இவ்வளவு காஸ்ட்லி இல்ல 0.002 என்பது சொல்லுகின்றது. உண்மை நிலை அதுவல்ல, உண்மை நிலை அதுவல்ல. அதை விட மிக அதிகமான நம்ம யாருமே கற்பனை செய்ய முடியாது. இன்னும் மிகப்பெரிய ஊழல்கள் வெளியே வரப்போனது, முன்கூட்டியே நான் சொல்ல முடியாததை. இன்னும் மிகப்பெரிய ஊழல்கள் இந்த நோட்டு விவகாரத்தில் எத்தனை லட்சம் கோடி அச்சடிக்கப்பட்டது, எத்தனை லட்சம் கோடிகள் இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்டு இங்கே புழக்கத்தில் விடப்பட்டது, அதிகாரப்பூர்வமாக எத்தனை லட்சம் கோடிகள் அடிக்கப்பட்டு புழக்கத்திற்கு வராமல் வேறு வகையில் அது செலவிடப்பட்டது என்பதெல்லாம் கூடிய விரைவில் மத்திய அரசாங்கம் அறிவிக்கும். யாரெல்லாம் அதில் ஈடுபட்டார்களோ அத்தனை பேருக்கு உண்மையிலே அவர்களுக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ அது கிடைக்கும் என்று எங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது. ஆகவே உள்ளே வந்த அச்சடித்து வந்த நோட்டுகளை மட்டும் பார்க்க வேண்டும், வராத நோட்டுகள் எவ்வளவு வெளியில் நின்று விட்டது. இதுவும் ஒரு மற்றொரு கோணம். நீங்க கருதுறீங்க ஒரு பலன் இருக்கும், அரசுடைய முயற்சிக்கு பலன் கிடைத்த சரியான திசையிலேயே இருக்கக்கூடிய டிமானிட்டைசேஷன் நடவடிக்கை நீங்க கருதுறீங்க. என்ஆர்ஐகளை பொறுத்த வரைக்கும் பழைய ரூபாய் நோட்டுகளை 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டை ஆர்பிஐ உடைய குறிப்பிட்ட அலுவலகங்களில் ஜூன் 30 வரைக்கும் மாற்றிக்கொள்ளலாம். மார்ச் 31 தான் அதிகபட்சமாக ஆர்பிஐ அலுவலகங்களில் மாற்றுறதுக்கு கொடுத்த டேட்டு. என்ஆர்ஐகளுக்கு சிறப்பு சலுகை அளிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து வாதிப்போம். நான் திரு KS அழகிரி அவர்களுடைய முதற்கட்ட வாதத்தை கேட்க விரும்புகிறேன். ஒட்டுமொத்த தேசமும் நாளைக்கு பிரதமர் கிட்டேருந்து இனிய அறிவிப்பு வருமாங்கிற எதிர்பார்ப்போட காத்து கொண்டிருக்கிறது. இந்த வேளையில் பிரதமருடைய இந்த ரொக்கமில்லாத பரிவர்த்தனை திட்டத்துக்கு கணிசமான வெற்றியும் அல்ல, அதில் வந்து அதை நோக்கிய ஒரு பயணமும் நம்ம பார்க்க முடியுது இல்லையா? இன்னைக்கு யூபிஐ டிரான்சாக்ஷன்லாம் 1840% வளர்ந்துருக்கிறது. ரூபே கார்டுடைய பரிவர்த்தனைகள்லாம் 598 மடங்கு கூடி இருக்கிறது. இ வாலெட் 301 மடங்கு கூடி இருக்கிறது. இந்த ஒரு POS, இந்த ஒரு இயந்திரத்தில் நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் 95% உயர்ந்திருக்கு அப்படின்னு இந்த புள்ளி விவரங்கள்லாம் பார்க்கும்போது இதற்கு நவம்பர் 8 முன்னாடி இருந்த நிலையை விட மக்களும் கூட கூடுதலாக பழகி வராங்க அப்படின்னு நம்ம பார்க்க கூடாதா? அதாவது நவம்பர் 8 பிரதமர் அறிவித்த திட்டம் என்பது கருப்பு பணத்தை ஒழிப்பதற்கான திட்டம். அந்த திட்டம் அவர்கள் எதிர்பார்த்த அளவிற்கு வெற்றியை தரவில்லை என்று சொன்னவுடன் இப்பொழுது மின்னணு பரிவர்த்தனை என்கின்ற ஒரு புதிய தத்துவத்தை அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். நான் உங்களுக்கு ஒன்றை பதிவு செய்ய விரும்புகிறேன். நம்முடைய சமூக அமைப்பில் 100% வெற்றி பெறக்கூடிய திட்டம் என்பது எதுவும் இல்லை. ஆனால் 100% தோல்வி அடையக்கூடிய திட்டம் என்பது இது ஒன்றுதான். மற்றதெல்லாம் கொஞ்சமாவது வெற்றி பெறும். ஆனால் இந்த திட்டம் 100% தோல்வி அடைந்திருக்கிறது. அதுதான் மோடி அரசாங்கத்தினுடைய மாபெரும் தோல்வி. நீங்கள் பாஸா ஃபெயிலான்னு கேட்டீங்க. தோல்வி என்பதற்கு இதைவிட ஒரு விளக்கம் தேவையில்லை. ரிசர்வ் ஆமாங்க, 0 மார்க் தான் இதுக்கு. இல்ல, வெளியில எங்கேயோ பதுங்கின்ற பணம் 14 லட்சம் கோடி சிஸ்டத்துக்குள்ள, 14 லட்சம் கோடி சிஸ்டத்துக்குள்ள வருது. அதுல ஒரு அத வந்து நம்ம வந்து ஒரு அன்அக்கவுண்டட் கேஷ் ரெக்கார்ட் ஆகுது கணிசமா அப்படிங்கறத நம்ம தோல்வி கணக்குல சேர்க்கிறதா எப்படி? இந்த பணம் பதுங்கி இருந்தது என்பதை எந்த அடிப்படையில் நீங்கள் சொல்லுகிறீர்கள்? இந்த பணம் பதுக்கிய பணம் அல்ல, இது புழக்கத்தில் இருந்த பணம், மக்களிடம் இருந்த பணம். நீங்கள் வந்து அரசாங்கத்திடம், ரிசர்வ் வங்கியிடம் கருப்பு பணத்தை பற்றிய ஒரு தோராயமான கணக்கு இருக்கிறது.
சரியான கணக்கு என்று சொல்ல முடியாது, ஆனால் ஒரு தோராயமான கணக்கு இருக்கிறது. அந்த கணக்கின் பிரகாரம் நீங்கள் பார்த்தால் காகிதத்தில் இருக்கிற கருப்பு சொத்து என்பது மிகவும் குறைவு. கருப்பு சொத்து என்பது நிலமாக, நகையாக, கட்டிடங்களாகத்தான் இருக்கின்றன. இந்த கணக்கை அரசாங்கம் ரிசர்வ் வங்கியிடமிருந்து கேட்டிருக்க வேண்டும், பொருளாதார நிபுணர்களிடமிருந்து கேட்டிருக்க வேண்டும். நீங்க சொல்றது உண்மை. இந்த உயர் மதிப்பு தாள்கள் அதீத அளவுல பதுக்கப்படுவது, அது பதுங்கியிருப்பதனால தானே இந்த விலைகள்லாம் கூடி இருக்கு. இப்படி ஒரு கணக்கு இருக்கு இல்லையா? இதற்கான காரணம் இதுல தான் தங்கமா, ரியல் எஸ்டேட்டா அதீதமா மதிப்பெல்லாம் உயர்ந்து இருக்குங்கிறத மறுக்க முடியாது. அதுக்கு ஒரு காரணக்கர்த்தாவா, முக்கிய காரணக்கர்த்தாவா உயர் மதிப்பு தாள்கள் பெரிய அளவுக்கு பதுக்கப்பட்டிருந்தது நம்ம காரணமா சொல்ல முடியாதா? இல்லையா, நீங்கள் இப்போ நாளைக்கு பிரதம மந்திரி பேசுகிற பொழுது தெரியும் எவ்வளவு பணம், பதுக்கிய பணம் என்பது தெரியும் உங்களுக்கு. ஆனால் அப்படி இந்த கணக்கை பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. ஏன்னா பதுக்கியவர்கள் கொண்டாந்து பணத்தை வங்கியில் டெபாசிட் செய்ய மாட்டாங்க, அதற்கான வாய்ப்பு கிடையாது. பதுக்கியவர்கள் வங்கியில் பணத்தை டெபாசிட் செஞ்சு அதற்கு அபராதம் கட்டி அதற்கு தண்டனையை அனுபவிப்பதற்கு அவர்கள் ஒன்று விஷயம் தெரியாதவர்கள். அழியறதுக்கு பதிலாக கணக்கில் வந்துட்டு நினைச்சிடலாம் இல்லையா? குறைவு. அவர்கள் பெரும்பாலோர் அன்றைய இரவே அதை நகையாக மாற்றிக்கொண்டார்கள். சேகர் ரெட்டி மாதிரி திறமையானவர்கள் வங்கி அதிகாரிகளை கையிலே வைத்துக்கொண்டு பணமாக மாற்றிக்கொண்டார்கள், புதிய தொகையாக மாற்றிக்கொண்டார்கள். இதில் சிரமப்பட்டது ஏழை ஜனங்க தான். இதை விட முக்கியம் என்னன்னா, நடைமுறை என்பது இதுவே. இதை விட முக்கியம் என்னவென்று சொன்னால், அரசாங்கம் இப்பொழுதாவது தெரிவிக்க வேண்டும், ரிசர்வ் வங்கியினுடைய தோராயமான கணக்கு என்ன, காகிதத்தில் இருக்கிற கருப்பு பணம் எவ்வளவு என்பதை ரிசர்வ் வங்கியிடமிருந்து இவர்கள் கேட்டு தெரிந்து கொண்டிருந்தார்கள் என்றால் இவ்வளவு பெரிய முயற்சி இதற்கு தேவையில்லை. மலையை குடைஞ்சி எலியை பிடிக்கிற கதையா இது போயிட்டுது. ஏன்னா காகிதத்தில் கருப்பு பணம் இந்த அளவிற்கு இல்லை என்பது எல்லோருக்குமே தெரியும். ஆனால் பிரதமர் ஏதோ ஒரு மாபெரும் சாதனை செய்வதை போன்ற ஒரு உணர்வோடு, ஒரு பரந்துபட்ட கருத்தாக்கம் கிடையாது, பரந்துபட்ட கலந்தாய்வு கிடையாது, யாரோடையும் அவர் பெருசாக கலந்து பேசலைங்கிறது அவருடைய உள்கட்சியிலிருந்தே நமக்கு கிடைக்குது. பொருளாதார நிபுணர்களோடு கலந்து பேசணும், நடைமுறை என்பது அவர்களோடு கலந்து பேசணும். நம்ம தெரியுது இல்லைங்களா? இப்போ நீங்கள் இப்போ நாடாளுமன்றத்தில் மற்ற இடங்களில் பேசுகிற பொழுது இந்த பிரச்சனையை ஆதரித்து பேசக்கூடிய பாரதிய ஜனதா தலைவர்கள் என்பவர்கள் மிகவும் குறைவாக இருக்கிறார்கள். நிதி மந்திரி கூட வேகமாக இதை பற்றி ஒன்றும் பேசலை. ரிசர்வ் வங்கியினுடைய கவர்னர் பெருசா பேசல. ஒரு ரொம்ப முக்கியமான செய்தி, சொல்லுங்க, நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப வியப்பா இருக்கும். முக்கியமா நான் தான் சொல்றேன், இல்ல இப்ப உதாரணமா ரிசர்வ் வங்கியினுடைய கவர்னர் ஏன் வாயை திறங்க மாட்டேங்கிறார் இது சம்பந்தமா? அரசாங்கத்தினுடைய பொருளாதார ஆலோசகர் ஏன் வாயை திறக்க மாட்டேங்கிறாரு? நீங்க இவரெல்லாம் இதை பத்தி பேசுற நிதி அமைச்சர் கூட மிகவும் குறைவாக பேசுகிறார். இதில் பேசுகிற ஒரே மனிதர் பிரதம மந்திரி மட்டும்தான். எனவே இது என்ன தெரிகிறது என்றால், இது ஒரு அட்வென்ச்சர். அவர் இதை ஒரு மாபெரும் சாதனையாக இதை செஞ்சு காட்டணும்னு அவர் ஏதோ நினைச்சார். ஆனால் அது மாதிரி நடக்கல. ஓகே, நீங்கள் பொறியில சிக்கிக்கிட்ட எலி மாதிரி அவருடைய நிலைமை போயிட்டதே ஒழிய எவ்வளவு கருப்பு பணம், இப்ப என்ன பொருளாதாரத்தில் இதனால மாற்றம் வந்திருக்கிறது. இந்த 50 நாட்கள்ல இந்தியாவில் இதனால பொருளாதாரத்தில் என்ன மாற்றம் வந்திருக்கிறது என்பதை யாராவது சொல்ல முடியுமா? முதற்கட்ட கருத்தை நான் தொடர்ந்து உங்கள்கிட்ட வரேன். முற்றிலும் தோல்வி அடைந்த 100% வெற்றி அடையக்கூடிய திட்டம் எதுவும் இல்லை, ஆனால் அது 100% தோல்வி அடைந்த ரகம் என்கிறார். அப்படி இருந்தா இன்னைக்கு பிரதமருடைய கான்பிடன்ஸை பார்த்திருப்பீங்க, அவருடைய உரையாற்றும் பொழுது. நாளைக்கு எப்படியும் மக்களை ஃபேஸ் பண்ணி ஆகணும். இவ்வளவு அதீத கான்பிடன்ஸோட நடந்துக்க முடியுமா? ஏன்னா தி டெட்லைன் இஸ் ஓவர். 50 நாட்கள் முடிஞ்சாச்சு. நாளைக்கு மக்கள்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க, இந்த ஒரு கெடு முடிந்தாச்சு. அப்படிங்கும்போது ஏதோ ஒரு கணிசமான பலன் கிட்டியிருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? அவர் கூட சொன்னார், ஜீரோ அப்படின்னு சொன்னார். ஜீரோ இல்லை, நெகட்டிவ். ஓஹோ. நீங்கள் நம்ம பிரதமர் ரொம்ப தைரியமானவர். அவர் இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, இந்த வரி கணக்குகள்லாம் சொன்னீங்கல்ல, ரொம்ப பிரச்சனை வந்தது, பணமே வரலைன்னு சொன்னால் அதை 2 தடவை எண்ணிட்டாங்கன்னு இவங்க பேசுவாங்க. இல்லை, ஒரு தடவை தான் எண்ணியாச்சுன்னு மொத்த பணமும் எங்கிட்ட வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. சுதந்திர தின உரையில் ஒரு பிரதமர் பேசிய சுதந்திர தின உரையில் ஒரு பகுதியை பிஎம்ஓவே ஒரு நாளைக்குள்ள டெலீட் பண்ண வரலாறு எப்போது இருக்கா?
ஆக்சுவல் மிஸ்டேக்ஸை பிரைம் மினிஸ்டர் செஞ்சிருக்காங்க. அதை அச்சில் வராம போகும். அதாவது உரையில ஃபேக்சுவலா இல்ல. நீங்க வந்து ஒரு வருஷத்தை தப்பா சொல்லிட்டீங்க, கரெக்ட் பண்ணிக்கிறதுங்கிறது வேற. நீங்க இந்தியாவில் எத்தனை கிராமங்கள் எலக்ட்ரிஃபை ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க எதுல இருந்து எடுப்பீங்க? பவர் மினிஸ்ட்ரியினுடைய வெப்சைட்ல இருந்து எடுப்பீங்க அல்லது பவர் மினிஸ்ட்ரியில் கேட்பீங்க. அதை தப்பா சொல்லிட்டு அதை நீக்குவீங்களா? இங்கேருந்து 73 மணி நேரத்தில் இருக்கக்கூடிய நக்லா ஃபத்தேலான்னு ஒரு ஊர், அந்த ஊருக்கு 3 மணி நேரத்தில் போயிடலாம். எலக்ட்ரிசிட்டி போகிறதுக்கு 70 வருஷம் ஆயிடுச்சுன்னு ட்விட்டரில் போட்டு கொஞ்ச நேரத்தில் நீங்கள் எடுத்துருவீங்களா? இதுக்கு என்னைக்காவது வருத்தம் தெரிவிக்கலாம். நம்ம பிரதமர் அதை பற்றி கவலைப்பட மாட்டார். இப்போ அந்த டீமும் அப்படி மாறி இருக்கு. திரு அருண்ஜேட்லி அவர்கள் முதல்ல பேசும்போது என்ன சொன்னார்? நாங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட பணம் வரும், கருப்பு பணமாக இருக்கிறது வராது, அந்த பணத்தை எல்லாம் ஏழைகளுடைய நலனுக்காக செலவிடுவோம்னு முதல்ல சொன்னார். இப்போ என்ன சொல்கிறாங்க? மொத்தமும் வந்துருச்சு, சந்தோஷம், அதெல்லாம் எங்கேயோ எலிப்பொந்துக்குள்ளே இருந்து நாங்கள் தேடி போய் எடுத்துகிட்டு வந்துட்டோம்னு பேசுகிறாங்க. என்னதுங்க இதுக்கு பேர் என்னங்க? இல்லைங்க, என்ன சொல்றாங்க, இந்த இப்ப பணம் எல்லாம் சிஸ்டத்துக்குள்ள வராம எங்கேயோ உலவிட்டு இருந்துச்சு. we are recording the unrecorded cash. எது ரெக்கார்ட் பண்ணாம இருந்ததோ அது யார் யாரு இதுல வந்து இல்லெஜிட்டிமேட்டா எவ்வளவு இருக்குங்கிறத கண்டறியறதுக்கு ஒரு சிஸ்டத்துக்குள்ள வந்ததை நம்ம வந்து ஒரு வின்வினா தான் பார்க்கணுங்கிற. இல்ல, நீங்க என்னத்தை செஞ்சாலும் வின்வின்னு நீங்க பேசுறதுல எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. நான் கேட்கறது இதுதான், நீங்க எதை டார்கெட்டா வச்சீங்க? நீங்க இங்க இருந்து மதுரைக்கு ஓடணும்னு நினைக்கிறீங்க, திருப்பதி வரை ஓடிட்டு எப்படியா இருந்தாலும் ஒரு தூரம் ஓடி இருக்குமேனு பேசினா அதுக்கு பேர் என்ன நீங்க சொல்லுவீங்க? நான் என்ன கேட்கிறேன், ரைட் ஃப்ரம் த பிகினிங் கோல் போஸ்ட்டை மாத்துறது மட்டும் இல்லை, எதிர் திசையில் கொண்டு போய் வைத்த அரசாங்கம் இந்த அரசாங்கம். அவர் பிரதமர் சொன்னாதான் உண்டு நீங்க சொல்றீங்க. பிரதமர் எப்பயாவது சொன்னாரா? எந்த இடத்துல சொன்னார் இதுல வந்து 3 லட்சம் 4 லட்சம் கோடி வராது, அதை வந்து வச்சு டிவிடெண்டா கொடுக்க போறேன் எந்த இடத்துல சொன்னார்? எவர் சொன்னா ஏத்துக்கிறது? இப்ப பிரதமர் சொன்னதை ஏத்துப்போம். 4 கோல் முதல்ல சொன்னார், நாட்டு மக்களுக்கு உரையாற்றினார். கருப்பு பணத்தை ஒழிப்போம், கள்ள பணத்தை ஒளிஞ்சு போகும், லஞ்சம் ஒளிஞ்சு போகும், தீவிரவாதம் ஒளிந்து போகும் என்று சொன்னார். இப்போது அதை பற்றி வாய் திறக்கிறாரா? அல்லது 4ம் எங்களுடைய நோக்கமாக இல்லைங்க, நாங்கள் அடுத்து ஒன்று சொன்னார், கேஷ்லெஸ் எக்கானமி, ரொக்கமற்ற பரிவர்த்தனைன்னு சொன்னார். அப்புறம் அடுத்து கொஞ்சம் கழிச்ச உடனே குறைந்த ரொக்க பரிவர்த்தனைன்னு போறாங்க. என்ன நீங்க சொல்ல வர்றீங்க? வாட் இஸ் யுவர் கோல்? நீங்க கருப்பு பண ஒழிப்பை பத்தி இன்னைக்கு பிரதமர் வந்து இல்ல எங்களோட லட்சியத்திலிருந்து நீக்கிட்டோம், கள்ளப்பண ஒழிப்பை எங்களோட லட்சத்தை நீக்கிட்டோம் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு உரையில அதை பற்றி பேசுறாரு. இல்ல, கணிசமான அளவுக்கு கள்ளப்பணத்தை ஒழிச்சிருக்கோம், அநேக கள்ளப்பணத்தை ஒழிச்சிருக்கோம் பிரதமரே தான். எங்க நீங்க அதை கான்கிரீட்டா காட்டுங்க. நீங்க சீனின்னு எழுதி எல்லாம் காட்டாதீங்க, எனக்கு மெட்டீரியலா காட்டுங்க. வாட் இஸ் கள்ளப்பணம் ஒளிஞ்சிருக்குன்னா நீங்க முதல்ல என்ன சொன்னீங்கன்னா, சாரி, கருப்பு பணம் என்றால் அது உள்ள இருந்திருக்கும், அது வெளியே வராமல் போகிறது எவ்வளவோ அதுதான் கருப்பு பணம் என்று பறைசாற்றினீர்கள். உண்மையா இல்லையா? நாளைக்கு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்ல வராதுன்னு நினைக்கிறீங்களா? எதுல நாளைக்கு ஒரு பிரதமர் இதெல்லாம் இல்ல, நீங்க அதுல டபுள் ஸ்பீக்குங்கிறது இடையில பியூஷ் கோயலை வச்சு பேச வச்சாங்க. அவர் என்ன சொன்னாரு? நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம், எல்லா பணமும் சிஸ்டத்துக்குள் வந்து விட்டது, நாங்க இதுல யாரு தப்புன்னு கண்டுபிடிச்சு அதுல 85% வரி விதிப்போம். நீங்க உங்க ஐடியா தான் என்னங்க? வராம இருந்தா பெட்டரா, வந்தா பெட்டரா? ரெண்டும் பெட்டருங்கிறாங்க. ரெண்டும் பெட்டர். அதைத்தான் சொல்றேன். கொஞ்சம் விஷம் குடிப்போம், கொஞ்சம் அமுதம் குடிப்போம், ரெண்டையும் சேர்த்து குடிப்போம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா எது வேலை பார்க்கும்? விஷம்தான் வேலை பார்க்கும். இது விஷத்தை விட மோசம் என்று நான் சொல்லுகிறேன். 3% ஜிடிபி குறையும் என்கிற போது அது வேலை வாய்ப்பை தாக்கும், பொருளாதாரத்தை தாக்கும், விலைவாசியை அதிகப்படுத்தும், எல்லா வகையிலும் பிரச்சனையை உருவாக்கும். திரு நரேந்திரன் பதில் சொல்ல விரும்புவீங்க, சுருக்கமான பதில். and I will come to after the break also. ரொம்ப சுருக்கமா சொல்லுங்க, இதற்கு பதில் சொல்லுங்க. பூஜ்யம் என்று திரு அழகிரி எந்த அர்த்தத்தில் சொன்னார் என்று எனக்கு புரியவில்லை. ஒரு அர்த்தம் தெரியும், அவருடைய ஆட்சியும் இந்த நாட்டிற்கு செய்த பூஜ்யம், ஆகவே பூஜ்யத்தை தவிர எதுவுமே நினைவில் இருக்க முடியாது. கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு காலத்தில் நேரு ஆண்ட பொழுது இவர்கள் சொன்னார்கள், கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம், இந்த நாட்டில் நாங்கள் ஆட்சிக்கு வரப்போகிறோம் என்று. இன்னைக்கு நெகட்டிவ்னு சொல்றது அவங்க நெகட்டிவ்ல இருக்கிறது, நெகட்டிவ் திங்கிங். என்னைக்கு கம்யூனிஸ்ட் பேசுறப்ப நான் பேசல, தயவு பண்ணி என்டர் பண்ணாதீங்க. ஆகவே அவர்களுக்கு அவர்கள் பேசுவது குறித்து நான் ஒன்றும் கவலைப்படவில்லை. ஆனால் இந்த நாட்டு மக்கள் என்ன பேசும் என்பதை நாங்கள் கவலைப்பட வேண்டும். இந்த நாட்டு மக்களுக்கு எதை கொடுக்கணும் கொடுத்திருக்கின்றோம். நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு கேள்வி கேட்டீங்க,
கருப்பு பணம் பிடிபட்டு இருக்கிறது. ஒருவேளை இந்த மாற்றம் வராமல் இருந்தால் 2000 நோட்டு 500 1000 டெபாசிட் பண்ணி வேற நோட்டு மாத்தலன்னா அந்த பணமெல்லாம் எப்படி வெளியே வந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? இந்த நாட்டில் புழக்கம் எத்தனை லட்சம் கோடி இருந்தது? சாதாரணமா இந்த நாட்டில் கிட்டத்தட்ட 7-8 லட்சம் கோடி ரூபாய் புழக்கத்திலே கிடையாது. கருப்பு பணம் அந்த பணம் புழக்கத்திலே என்ன பணம்? கருப்பு பணம் வச்சிட்டு இருக்காங்க. சொன்னாரு கருப்பு பணம் வச்சிட்டு இருக்காங்க. அதை அழிப்பாங்களா கொண்டு வந்து பேங்க்ல போடுவாங்களா? நான் சொல்றேங்க, 4 கோடியா மலமலையா வச்சிருந்தவங்க பேங்க்ல கொண்டு போய் போடுவாங்களா? நான் ஒரு விஷயத்துக்கு வரேன். இப்ப போடாம எப்படி இந்த கருப்பு பணம் வெளியே வந்துட்டு இருக்கு? அதுதான் கேள்வி. வருது இல்ல இப்போ. நான் சொல்றேங்க, வந்துட்டு இருக்குல்ல இப்போ. அது என்ன சொல்றாங்க? ரொக்கமா இல்லைங்கறாங்க. கை கட்டி கொண்டு அமைதியாக இருந்தால் கள்ள பணம் கருப்பு பணம் எல்லாம் வெளியில மாத்திட்டாங்கன்னு சொல்லலாம். நாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துல கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்கும். அத்தனை வீடு எங்கெல்லாம் இந்த பணம் போயிருக்கிறது ஏதோ ஒரு சிஸ்டத்துல கண்டுபிடிச்சு வந்துட்டு இருக்குல்ல. இவர் சொன்னார் 4 கோல் சொன்னார், 4 கோலுமே பணம்ல சொன்னாரு. ஃப்ளோங்க கருப்பு பணம் மாறும். இந்த பணம் கருப்பு பணம் இல்ல. இன்னைக்கு ஒருத்தர் இருக்கும்போது கருப்பு பணமா இருக்கும், இன்னொருத்தர் இருக்கும்போது வெள்ளையா மாறிடும். இல்லைங்க, இன்னைக்கு பணம் புழக்கத்தில் இல்லாம ஸ்டோர் வேல்யூ கணிசமா இருந்தது. இன்னைக்கு தமிழகத்துல பிடிபட்ட பணம் எல்லாம் கள்ள பணமா நல்ல பணமா? கள்ள பணம் தானே. அது ஏற்றுக்கொள்ளுங்க நீங்க? தமிழகத்துல இதுக்கு முன்னால இப்படி பணம் பிடிபட்டதே இல்லையா? அது கள்ளப்பணம் தானே. இனிமேல் அவங்க லஞ்சமே வாங்க முடியாத சூழ்நிலை உருவாக்குறது. நடத்தி 3500 கோடி பிடிச்சேங்கறீங்க. நீங்க ரெய்டு நடத்தி பிடிக்கிறதுனா டிமானிட்டைசேஷன் செய்ய வேண்டிய அவசியமே இல்ல. இந்த ரெய்டா நடத்தி இல்ல. நாங்க இது செய்த காரணத்தினால தான் கருப்பு பணம் வைத்த அத்தனை பேரும் வங்கிகளை சென்ற மாற்றிய காரணத்தினாலே எங்கெல்லாம் கருப்பு பணம் மாற்றுவதை ஒவ்வொரு நாளும் கண்டுபிடித்துக் கொண்டிருக்கின்றோம். தங்கம் எப்போது கண்டுபிடிக்கப்பட்டது? நல்லா இருக்காது. நீங்க பேசுறப்ப நான் இன்ட்ரோட் பண்ணிட்டே இருப்பேன். அப்புறம் நீங்களும் பேச முடியாது. ஓகே மிஸ்டர், உங்க டைம் வரப்ப எனக்கு ஒரு குறுகிய அவகாசம் கொடுத்தா நான் பேசிட்டு இருக்கேன். இன்னொன்னு, இந்த நாட்டுல நான் சொல்றேங்க, நீங்க கருப்பு பணம் இல்லைன்னு சொல்றீங்களா? கள்ளப்பணமே இல்லைன்னு சொல்றீங்களா? யாரு வந்த பணம் நல்ல பணம் யார் இது வரைக்கும் அத்தாரிட்டி கொடுத்தா? பிரைம் மினிஸ்டர் என்ன பேச போறார்? நாளைக்கு பேச போறார். நாளைக்கு நீங்கள் எதிர்பார்த்த அத்தனை அறிக்கைகளும் நாளைக்கு வரத்தான் போகிறது. இன்னைக்கு இவர் சொல்ல பியூஷ் கோயலை வைத்து அப்படி பேசுகிறார், இவரை வைத்து இப்படி பேச, இப்படியெல்லாம் 4 விதமா பேச வேண்டிய அவசியம் பாரதிய ஜனதா நாளைக்கு என்ன பேசுறார் பிரதமர்னு பார்க்கணும். அப்படி பார்த்துட முடியாதுன்னு கருதுறீங்க? நாளைக்கு ஒரு இனிய அறிவிப்பு வரும், யாரும் எதிர்பாராத ரெஸ்பைட் எல்லாம் வரும்னு எதிர்பார்க்கலாமா? இதை தாண்டி ஏற்கனவே பேசப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு கருத்துக்களும் தகவல்களும் இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். மிஸ்டர் சோமவல்லியப்பன் திரு அழகிரி அவர்கள் சொன்னது ஒரு முக்கியமான விஷயம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நிறைய பேர் மாற்றிட்டாங்க கருப்பு பணத்தைன்னு சொன்னாங்க. இந்த 50 நாள் விண்டோவில் சிரமப்பட்டது எவ்வளோ உண்மையோ அத்தனை உண்மை சின்ன சின்ன வாசல்கள் திறந்து வைக்கப்பட்டன மக்களுடைய நலன் கருதி. பெட்ரோல் பங்க்கில் கொடுக்கலாம், நீங்கள் டோலில் கொடுக்கலாம், நீங்கள் இங்கே கொடுக்கலாம், அங்கே இல்லாமல் இருந்தது. எங்கெங்கெல்லாம் கொடுக்க அனுமதிக்கப்பட்டதோ மருந்துக்கு கொடுக்கலாம். நீங்கள் இவர்களெல்லாம் நியாயமாக வாங்கினவர்கள் 1% என்றால் அந்த ஓட்டைக்குள்ளார கையை விட்டு நிறைய பேர் மாற்றிருப்பாங்க. மாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்படி புதுப்பணம் பிடிபடுது, புதுப்பணம் பிடிபடுவதற்கான வழிகளும் பக்கத்தில் ஓரளவுக்கு சின்ன அளவில் மக்கள் நலன் கருதி வைக்கப்பட்டதை இவங்க கையை முறுக்கி எடுத்திருக்காங்கங்கிறது ஒன்று நம்ம புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, இந்த கருப்பு பணம் கருப்பு பணமா, அது கருப்பாக இருக்குமா, அது பணம், இந்த பிரச்சனைக்கான ஒரு முக்கியமான இது என்ன நான் நினைக்கிறேன், நான் புரிஞ்சுக்கிறது என்னென்னா, கேஷ் தான் ஊழலே ஃபெசிலிட்டேட் பண்ணுது. யாராவது ஒருவருக்கு இன்னொருக்கு கையூட்டு கொடுக்கணும், ஒரு சலுகை பெறணும்னா கொண்டு போய் தங்கத்தை கொடுக்க முடியாது, இடத்த கொடுக்க முடியாது, கட்டடத்தை கொடுக்க முடியாது. நீங்கள் கேஷாக கொடுக்குற போது யார் கொடுத்தார் என்கிற அடையாளம் கிடையாது, யார் வாங்கினாங்கிற அடையாளம் கிடையாது. அது ஒரு பேரர் செக் மாதிரி யார் வேணால் யாருக்கு வேணால் கைமாற்றிட்டே போகலாம். அதுபோல பெரிய லெவலில் நடந்துகிட்டு இருக்கிறத தடுக்கணுங்கிறது தான் இந்த பணத்தை ஒழிக்க வேண்டிய அவசியம். ஸ்டோர் வேல்யூவா பதுக்கி வைக்கும் போது பொருளா, ரியல் எஸ்டேட்டா, தங்கமா தானே பதுக்கப்படுது. அதாவது அது இட் டேக்ஸ் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ். ஒருத்தர்கிட்ட இந்த கேஷாக தான் இன்னொருத்தர்கிட்ட கொண்டே கொடுக்க முடியும். இப்போது சொல்கிறாங்க சில இடத்துல 20% கொடுத்தா தான் அந்த வேலை நடக்கும், 30% கொடுக்கணும். 20% 30% ஒரு 5 கோடி ப்ராஜெக்ட்டுக்கு 1.5 கோடி ரூபாயை கொண்டு போய் எப்படி கொடுக்குறாங்க? செக் கொடுக்குறாங்களா, தங்கம் கொடுக்குறாங்களா, இடம் கொடுக்குறாங்களா? கிடையாது, கேஷ் தான் கொடுக்குறாங்க. நீங்கள் மெடிக்கல் சீட்டுக்கு பணம் கொடுக்குறீங்க, எப்படி கொடுக்குறாங்க? கேஷ் தான் கொடுக்குறாங்க. ஆக இந்த கேஷ் என்பது பெரிய டினாமினேஷனில் நிறைய இருக்கிற கேஷு சர்க்குலேஷனில் நிறைய இருந்தால் அது ஊழலை ஊக்குவிக்கிறது, ஏதுவாக்குகிறது, உதவுகிறது. அதை குறைக்கிற போது நிச்சயமாக கைமாற்றம் செய்வது கடினம். அடையாளம் இல்லாமல் கைமாற்றம் செய்ய முடியாது. அதனால கேஷு வெள்ளதான் கருப்பு தான் மாறிக்கிட்டே தான் இருக்கு. கணிசமா பதுக்கி வைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா, ஒரு ஸ்டோர் வேல்யூவும் இருந்திருக்கும் அப்படின்னா, எப்படி 90% மீண்டும் பேங்கிங் சிஸ்டத்துக்குள்ள வருது? இன்னும் இப்போ மார்ச் 31 வரைக்கும் இருக்கு, இன்னும் 2% வந்துடலாம். ஜூனுக்கு வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்கு, இன்னும் கூட 4% வந்துடலாம். ஆனால் அது எல்லாம் அடையாளம் இல்லாமல் உள்ளே வந்துடுது. திரும்பவும் மீண்டும் உள்ளே வர்றது இப்போ ஜன்தன் அக்கௌண்ட்டில் போட்டதாக சொல்கிறாங்க.
இப்போ எந்தெந்த இடங்கள்லாம் திறந்து வைக்கப்பட்டதோ அங்கெல்லாம் 100 ரூபா நோட்டும் வரும், 200 சாதாரண நோட்டுகளும் வரும். எல்லாமே 500 ரூபா கொடுக்கப்பட்டிருந்தா இப்போ எல்லா மாநகராட்சிகளும் நீங்கள் வரியை கொண்டு வந்து பழைய நோட்டில் கட்டலாங்கிறாங்க, இபி பழைய நோட்டில் கட்டலான்றாங்க. நம்ம பார்த்தோம் அளவுக்கு அதிகமான அளவு அங்கே வசூலாச்சு. இதுவரை வந்த அதெல்லாம் என்ன பணம்? யாரோ மாற்றி இருக்கிறார்கள். இந்த 50 நாளில் எல்லாருமே சுறுசுறுப்பாக இருந்திருக்கிறாங்க. சாதாரண மக்கள் சிரமப்பட்டு கொண்டு இருக்கிற பொழுது மாற்ற வேண்டியவர்கள் ரொம்ப கர்மசிரத்தையாக மாற்றி இருக்கிறார்கள். முழுவதும் மாற்றினார்களா என்று தெரியவில்லை. ஆனால் சேர்ந்திருக்கிற பணத்தை பார்த்தா முழுவதும் இருக்கிற மாதிரி இருக்குது. இது ஒன்று வைத்துக்கொள்ளலாம். கேஷ் என்பது ஃபெசிலிட்டேட்ஸ் கரப்ஷன். கேஷ் ஃபார்ம் குறைக்கிற போது அதுக்கு சிரமத்துக்கு உள்ளாகும் என்பது என்னுடைய கருத்து. நீங்கள் கேஷாக நிறைய நாட்டில் புழங்கினா கொடுப்பதும் வாங்குவதும் எளிது. நீங்கள் ஊழலுக்கு பெரிய உறுதுணையாக இருப்பது கேஷ். இல்லைன்னா தங்கத்தை எல்லாம் கொண்டே கொடுத்துக்கிட்டு இருந்தால் பெரிய சிரமமாக தான் இருக்கும். அது வெரிஃபை பண்ணணும். நோட்டே வெள்ளை பேப்பர் வச்சு கொடுத்துட்றாங்க. நீங்கள் தங்கத்தை இரும்பை கொண்டே கொடுத்தா கூட அவனால் உடனடியாக செக் பண்ண முடியாது. ஆக இது ஒன்று. ரெண்டாவது இப்போ இந்த வருமான வரியாக நிச்சயமாக அரசுக்கு கூட வரப்போகுது. இப்போ நீங்கள் 14 லட்சம் கோடி வந்திருந்தா அம்னஸ்டி ஸ்கீமில் வந்தது போக யாரெல்லாம் சரியாக கணக்கு கொடுக்க முடியலையோ ஒரு வருமான வரியாவது கட்டியாகணும்ல. நீங்கள் அபராதம் போட வேண்டாம். கட்டின பணத்துக்கு நீங்கள் கொண்டு பணத்தை கட்டியிருந்தீங்கன்னா 14 லட்சம் கோடி வந்திருக்கு. இதில் அன்அக்கவுண்டட் கேஷ் நிறைய இருக்கும் அப்படின்னா அதை கண்டறியறதுக்கு நம்மள்ட்ட ஒரு மெக்கானிசம் இருக்கா, ஆள் இருக்கா? இல்லைங்கிறாரு அதுக்கான ஏஜென்சியோடைய தலைமை வைத்த ஒரு இயக்குனர். இல்லை, இது நவீன உலகம். இங்கே நிறைய டெக்னாலஜி இருக்கிறது. நீங்கள் முன்னாடி மாதிரி ஒருத்தராக போய் பண்ணி கொண்டு இருக்க வேண்டாம். நீங்கள் ஒரு தொழில்நுட்ப நிறுவனத்திலே ரேண்டம் செக்ல தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இல்லை, இப்போ இன்னைக்கு இவ்வளோ பெரிய டிரைவுக்கு அப்புறம் இதை நீங்க எப்படி கண்டறிவீங்க? இவ்வளோ பணத்தை அன்அக்கவுண்டட் கேஷ் எதுன்னு செக் பண்றதுக்கான ஆளோ மெக்கானிசமோ இருக்கிறதா? அப்படி இல்லைங்கிறது. அதாவது என்னன்னா 10 லட்சத்துக்கு மேலே யார் டெபாசிட் பண்ணாலும் 5 லட்சத்துக்கு மேலே பண்ணாலும் சாதாரணமாகவே பேன் நம்பர் பேங்க்கில் கேட்பாங்க. அந்த ரிப்போர்ட் எல்லாம் ஆர்பிஐக்கு போய் கொண்டு இருக்கிறது. அது பெரியதாக கவனிக்கப்படாமல் இருந்திருக்கலாம். ரேண்டமாக இங்கே ஒன்று அங்கே ஒன்று. இது போன்ற நேரங்களில் நீங்கள் இது எல்லாவற்றையும் எடுத்து ஒரு தொழில்நுட்ப நிறுவனத்திட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க அதை ஃபில்டர் பண்ணி வழக்கத்துக்கு விரோதமாக அதிகமாக வந்திருக்கிற தொகைகள் யாருன்னு லிஸ்ட் எடுத்தாங்கன்னா அது எல்லாம் நீங்கள் சிஸ்டமில் மெயில் மெர்ஜில் கனெக்ட் பண்ணிங்கன்னா எல்லாருடைய வீட்டு முகவர்களுக்கும் ஒரு நோட்டீஸ் வரும், நீ பதில் சொல்லு என்று. பதில் சொல்ல வேண்டியது ஓனர்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி டு எக்ஸ்பிளைன். இந்த சிபிடிடியோட தலைவர், முன்னாள் தலைவர், இது சாத்தியம் இல்லை, இதை இந்த மாதிரி கொண்டு வந்து பார்க்கறதெல்லாம் சாத்தியம் இல்லைங்கிறார். சாத்தியம் இல்லை என்று சொன்னால் அப்படி விட்டுவிட்டாருன்னா மக்கள் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. அட்லீஸ்ட் அந்த அளவுக்காக அது ஒரு மகிழ்ச்சி அக்கௌண்ட்லேயாவது அது சேரும். ஆனால் இதெல்லாம் இந்த அரசாங்கம் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அதை தோல்வி என்று துரத்துகிறீர்களோ அரசாங்கத்தை, இல்லை வெற்றி என்று காண்பிப்பதற்காக இதெல்லாம் செய்வதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. அவர்களுக்கு ஒரு ஃபேஸ் சேவிங் வேணும்ல. நீங்கள் இதை தோல்வி 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 என்று சொல்லி கொண்டிருந்தா நான் ஏன் தோல்வின்னு ஒப்புக்க போகிறேன்னு சொல்லி கேட்பான் அரசாங்கம். உனக்கு எங்கே பணம் வந்ததுன்னு கேட்பாங்க இல்லையா? நீங்கள் வியாபாரிகள் பணத்தை கொண்டே கட்டியிருக்காங்க, வியாபாரம் இருந்தது என்று சொல்லலாம். தனி மனிதர்கள் இதுவரை கட்டாதவர்கள் ஓரளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ரொம்ப கூடுதலாக பண்ணியிருந்தால் அவர்கள் செய்வது சிரமம் தானே. அந்த விதத்தில் பேரலல் எக்கானமி இது குறைப்பதற்கான ஒரு பெரிய வாய்ப்புங்க அது. அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா பேரலல் எக்கானமி கண்டிப்பாக குறைவதற்கான ஒரு ஆட்டிடியூட் சேஞ்சை உருவாக்கி இருக்கிறது. முன்போல சாதாரணம் இல்லை கருப்பு பணம் லஞ்சம் என்பது ஒரு ஆட்டிடியூட் மாறி இருக்கு. அது இதுல ஒரு பெரிய முக்கியமான ஃபேக்டர் நீங்க கருதுறீங்க. திரு அழகிரி அவர்கள்ட்ட கேட்க வரும்போது விவசாயத்துறையில் கூட எதிர்பார்த்த அளவுக்கு வீழ்ச்சியெல்லாம் இல்லை, வளர்ச்சி பதிவாக இருக்கிறது. ஒரு சில நிறுவனங்கள் 1.5 லட்சம் கோடி பொருளாதாரத்துக்கு இழப்பு என்று சொன்னாலும் கூட கரம் நல்லதுங்கிற மாதிரி இதில் சில நல்லதும் கூட நடந்திருக்கு அப்படின்னு அரசு தரப்புல புள்ளி விவரங்கள் சொல்லப்படுது. வை டோன்ட் வி வெயிட் ஃபார் டுமாரோ? நாளைக்கு பிரதமர் இது குறித்த ஒரு ரிப்போர்ட்ல நல்ல தகவல்களும் வராது அப்படின்னு முற்றிலும் தோல்வின்னு இன்னைக்கே ரைட் ஆஃப் பண்ணுமா? இன்னும் 24 மணி நேரம் பொறுத்திருக்க கூடாதா? இவ்வளவு நேரம் பொறுத்தாச்சு. இல்லை, நாம் பொறுத்துக்கலனாலும் காலம் 24 மணி நேரத்தை விரைவில் கொண்டு வந்து தான் கொடுக்க போகிறது. நீங்கள் இதில் பிரச்சனையே என்னென்னா, இந்த முயற்சியால் நாட்டினுடைய பொருளாதாரத்திற்கு கிடைத்திருக்கிற நன்மை என்ன என்பது தான். திரு சோமவள்ளியப்பன் சொன்னார், ஊழல் குறைஞ்சிடும், ஊழலை கட்டுப்படுத்தலான்னு சொன்னார். நீங்கள் பழைய நோட்டில் லஞ்சம் கொடுக்க முடியாது. லஞ்சம் கேட்குறவர்கள் பூரா புதிய நோட்டில் கேட்க போகிறாங்க. இன்னும் ஒரு மாதத்தில் புதிய நோட்டு அதிகமாக விட போகிறது. எனவே புதிய நோட்டில் நம்ம லஞ்சத்தை கொடுக்க போகிறோம். இது ஒரு சமூக ஒழுக்கக்கேடு. இது சமூகத்தில் நீடிச்சுக்கிட்டு தான் இருக்கும். முன்னாடி ஒரு பெரிய தொகையை கட்டுப்பாடுகள் இல்லையா? இல்லை அப்படின்னு நாம கற்பனை பண்றோம். நான் சொல்றேன் கேளுங்க, ஒரு போலீஸ் சரகம் இருக்கிறது. அந்த போலீஸ் சரகத்தில் போய் நீங்க அந்த எஸ்ஐட்ட கேட்டீங்கன்னா, இந்த சரகத்தில் பிட் பாக்கெட் அடிக்கிறவன் யாரு, பஸ்ஸில் யார் பிட் பாக்கெட் அடிப்பான், நின்றுக்கிட்டு இருக்கிற பொழுது யார் பிட் பாக்கெட் அடிப்பான்,
நீங்கள் வந்து வீட்டினுடைய ஓட்டை பிரித்து திருடுறவன் யார், வீட்டினுடைய கதவை உடைச்சி திருடுறவன் யாருங்கிற எல்லா கணக்குகளும் அவங்கக்கிட்ட இருக்கும். உடனே அவனை பிடிச்சிட்டு வந்துடுவாங்க. அதே மாதிரி தான் ஒரு இன்கம் டேக்ஸ் சரகத்தில் நீங்கள் போனீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த ஏரியாவில் யார்கிட்ட கருப்பு பணம் இருக்கிறது, யார் பதுக்கி வச்சுருக்கிறாங்க. நீங்கள் அவங்களுக்கு இன்னும் கடுமையான அவர்களுக்கு இன்னும் அவர்களுடைய கைகளை இன்னும் நீங்கள் சுதந்திரமாக விட்டீங்கன்னா ஏராளமாக அவங்களால கொண்டாட முடியும். இதுக்காக அப்படி காங்கிரஸ் ஆட்சியில் ஒழிக்கப்பட்ட உள்நாட்டு கருப்பு பணம் எவ்வளவு? அதாவது இந்த மெத்தட்ல தான் அதை செய்ய முடியும். எவ்வளவுங்கிற புள்ளி விவரம் எனக்கு இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, கருப்பு பணத்தை ஒழிப்பது என்பது வருமான வரித்துறை ரெய்டு மூலமாக தான் செய்ய முடியும். இப்போ கூட நீங்கள் சொல்கிறீங்க இவ்வளவு பணம் வந்திருக்கேன்னு சொல்லி தோழர் சொன்னார். எங்கே வந்திருக்கு? நீங்கள் 550 கோடி ரூபாய் தான் பணமாக கரன்சியாக இதுவரை வருமான வரித்துறை கைப்பற்றி இருக்கிறார்கள். அது கூட என்னென்னா, நாளைக்கு அவங்க வந்து வழக்குக்கு போனாங்கன்னா கணக்கு காட்டிட்டாங்கன்னா நீங்கள் அதை திருப்பி கொடுக்கணும். மீதி 4000 கோடி 3000 கோடி என்பதெல்லாம் டாக்குமெண்ட்ஸ். அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து அதை கருப்பு பணம்னு சொல்ல முடியாது. அதுக்கும் அவங்க வந்து அப்பீலுக்கு போவாங்க. எனவே நான் சொல்ல வருவது என்னவென்றால், இது வந்து எந்த விதமான மாற்றத்தையும் மிக பெரிதாக கொண்டு வந்து விடவில்லை. இப்போ ஓரளவுக்கு மாற்றங்கள் வந்திருக்கிறது என்று இவர்கள் நினைத்தால் இதையெல்லாம் வருமான வரித்துறை மூலமாகவே செய்திருக்க முடியும். கடுமையாக துறையை நீங்கள் வந்து முடுக்கிவிட்டால் இதை செய்யலாம். இதை செய்யாமல் ஒரு விளம்பரத்திற்காக ஜனங்களை வந்து 50 நாட்களாக வந்து படாத பாடுபடுத்தியிருக்கிறாங்க. இதுதான் நாம் பார்த்துருக்குறோம். நீங்கள் வந்து நேற்று நான் ஒரு டீ கடைக்காரரோடு பேசிக்கிட்டு இருந்தேன். ஏறக்குறைய 30% தான் அவருக்கு வியாபாரம் நடப்பதாக சொல்லுகிறார். யாருமே கிராமப்புறங்களில் டீ குடிக்கவே வரலங்கிறார். ஏன்னா 100 நாள் வேலை செய்கிறவங்களுக்கு பணம் கிடைக்கல, காய்கறி விற்கிறவர்களுக்கு பணம் கிடைக்கல, சந்தையில் வந்து பொருள்கள் விற்கல. நீங்கள் வந்து மின்னணு சாதனத்தின் மூலமாக செய்வது என்பது வந்து ஐடி கம்பெனியில் செய்யலாம், அரசாங்க ஊழியர்கள் செய்யலாம், ஓரளவுக்கு அப்பர் மிடில் கிளாஸ் செய்யலாம். கிராமங்களில் காய்கறி விற்கிறவங்க, மீன் விற்கிறவங்க, வத்தல் விற்கிறவங்க, மிளகாய் விற்கிறவங்க, புளி விற்கிறவங்க, இவங்க எப்படி மின்னணு பரிவர்த்தனைக்கு போக முடியும்? நீங்கள் ரியாலிட்டியை புரிஞ்சுக்கணும். இந்த நாட்டினுடைய உண்மை நிலை என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஓகே, நீங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு ரொட்டி கிடைக்கலன்னா ஏன் பரோட்டா சாப்பிட்ணுன்னு சொன்னால் அது எப்படி இருக்குது? அதை மாதிரி தான் இந்த சூழ்நிலை. கருப்பு பணத்தை ஒழிக்கிறேன் என்று சொல்லி இப்பொழுது மின்னணு பரிவர்த்தனை என்று வந்திருக்கிறார்கள். அது நடைமுறை சாத்தியம் அல்ல. அதனால தான் நான் சொன்னேன், இது வந்து முற்றிலுமாக ஒரு தோல்வி. ஓகே, இதை மூடி மறைப்பதற்காக அரசாங்கம் மாறி மாறி வேற 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 பிரச்சனைகளை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஓகே, நீங்க வந்து இன்னொன்னுங்க, பணத்தை வந்து பொதுமக்கள் மாற்றி கொடுக்கல. ஒரே ஒரு நிமிஷம், திரு சோமவல்லியப்பன் கூட சொன்னார் பொதுமக்கள் மாற்றி கொடுத்துட்டாங்கன்னு. அது ஒன்றும் பெரிய அளவில் நடக்கல. தனியார் வங்கிகள் தான் இந்த தவறை செய்திருக்கிறார்கள், பொதுத்துறை வங்கிகள் கூட செய்யலை. நான் கேட்குறேன், இந்த தனியார் வங்கிகள் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? இப்போ சேகர் ரெட்டி வீட்டில் அவ்வளோ பணம் புது 2000 ரூபா நோட்டு வந்தது. எந்த வங்கியின் மூலமாக அவர் பெற்றார்? எந்த வங்கி அதிகாரி அதற்காக கைது செய்யப்பட்டார்? எந்த வங்கி அதிகாரி மீது விசாரணை நடைபெறுகிறது? தெரியலையே. இல்ல மின்ட்ல நைஜீரிய இளைஞர் பிடிக்கப்பட்டார், தெரியலையே. நீங்க வந்து வங்கிகள் காப்பாற்றப்படுகிறது, தனியார் வங்கிகளை காப்பாற்றுவதற்கு அரசாங்கம் முயற்சி செய்கிறது. ஓகே ஓகே, முதல்ல நீங்க அவங்க கையில விலங்கிட்டு தெருவுல இழுத்துட்டு வந்திருக்கணும். ஐ டேக் யூ பாயிண்ட் சார். நான் திரு கனகராஜனுடைய இறுதியான கருத்தை கேட்க விரும்புறேன். then you will have the last word. திரு கனகராஜ், அதாவது என்ன, நாளைக்கு ஒரு 24 மணி நேரம் பொறுத்து கொள்ளக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. 2.5 வருடத்தினுடைய அனுபவத்தில் இருந்து தான் 24 மணி நேரம் இல்லை, இன்னும் 24 வருஷம் கொடுத்தாலும் இந்த அரசாங்கத்தால் மக்களுக்கு வாக்களித்த எதையும் செய்ய முடியாது. நான் உங்கள்கிட்ட கேட்க விரும்புகிறேன், நான் திரும்ப திரும்ப பாயிண்டடாக கேட்குறது ஒரே ஒரு கொஸ்டின் தான். அதாவது நாங்கள் அங்கே சொன்னோம் இங்கே பேசணுங்கிறதெல்லாம் இல்லை. நீங்கள் ஒரு டீம் போட்டு உருவாக்கின உங்கள் மேனிஃபெஸ்டோவில் இருக்கிற ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் அமல்படுத்தியதாக சொல்லுங்கள். பப்ளிக் செக்டாரை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறது, அதே போல் நீங்கள் வந்து 1.5 மடங்கு விலை பொருளுக்கு கொடுப்பது, மினிமம் கவர்மெண்ட் மேக்சிமம் கவர்னன்ஸ், ரூபாய் மதிப்பை அப்படியே சரீர மதிப்பை திருப்பி கொண்டு வருவது, இப்படி ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் கடந்த காலத்தில் அதே போல் பெட்ரோலிய பொருட்களுடைய விலை, கச்சா எண்ணெய் விலை குறைந்தால் குறையும் என்பது, டாக்ஸ் டெரரிசம் என்கிற வார்த்தையை பயன்படுத்தியது யார் என்பது, இது எல்லாத்தையும் கூட நிதியமைச்சர் சொல்றார் லோவர் இன்கம் டாக்ஸ் இருக்கிறது அவசியமானது, அதில் ரீஃபார்ம் வேணுங்கிறார். பட்ஜெட்ல அதுக்கான வார்த்தைகள் நீங்க வந்து டெரரிசம், டாக்ஸ் டெரரிசம் என்கிற வார்த்தையை பயன்படுத்தியவர் யார் என்று கேட்கிறேன். அதற்கு பின்னால இந்த டாக்ஸ்ல நீங்க என்ன ரிஃபார்ம் கொண்டு வந்திருக்கீங்கன்னு கேட்கிறேன். ப்ராப்ளம் என்னன்னா, உங்களுக்கு எதிர்காலத்திற்கான உத்தரவாதம் என்பது கடந்த காலத்தில் உங்களுடைய நடவடிக்கை.
நீங்க அதை கேட்டீங்கன்னா அதுதான், அதாவது உங்களுடைய விவகாரத்திலேயே SIT போட்டிருக்காங்க, பல நாடுகளுடைய ட்ரீட்டி போட்டிருக்காங்க, இந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்க, ஏற்கனவே கம்ப்ளைண்ட்ஸ். நீங்க இன்னைக்கு வந்து இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. அப்ப நீங்க அதுக்கு முன்னால என்னவா இருந்தீங்க? உங்களுக்கு எதுவுமே தெரியாதா? நீங்க அரசாங்கத்துல தானே இருந்தீங்க, நீங்க எக்ஸ்பர்ட்டை தானே போட்டீங்க. திரு குருமூர்த்தி தானே சொன்னாரு, அந்த அந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் அந்த டாஸ்க் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டாஸ்க் ஃபோர்ஸ் என்ன சொல்லுது, இப்ப இருக்கக்கூடிய சட்டங்களை வைத்துக்கொண்டு அப்படியே போய் அள்ளி வந்து விடுவோம் என்று சொன்னீங்கன்னா, ஒண்ணு நீங்க அறியாதவராக இருக்கணும், அல்லது மக்களை ஏமாற்றுபவராக இருக்கணும். ரெண்டுல எதுவும் சொல்லுங்க. நீங்க இன்னைக்கு சட்டத்தை போட்டிருக்கோம், மாத்தி இருக்கோம், ஏன் பேசுறீங்க? அப்ப அன்னைக்கு உங்களுக்கு தெரியாதா? நாங்க எக்ஸ்பர்ட் டீம் போட்டிருக்கோம், வைத்தியநாதன் போயிருக்காங்க, குருமூர்த்தி போயிருக்காங்க, நாங்க பார்த்து சொல்றோம், அள்ளிட்டு வருவோம், நீங்க தானே சொன்னீங்க. இன்னைக்கு பண மதிப்பு, ரூபாய் மதிப்பை பற்றி பேசுகிற போது நான் அப்படியே கட்டி இழுத்துரு. ஏங்க இதுக்கு வந்து சர்வதேச காரணி எல்லாம் இருக்குன்னா அதெல்லாம் மோடிக்கு இருக்கிற பலத்துக்கு அவரே இழுத்துருவார், நீங்க தானே சொன்னீங்க. ஓகே, இறுதியான கருத்து திரு நரேந்திரனுடைய கேட்க விரும்புறேன். நாளைக்கு இனிய அறிவிப்புகள் வருதா இல்லையாங்கிறத தாண்டி குறைந்தபட்சம் இந்த நாட்டு மக்கள் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறது இந்த கட்டுப்பாடுகள், அசௌகரியங்கள் திங்களோடு நீங்கிடுமா? நடுவில் கேப் இருந்தது, சாட்டர்டே சண்டே. வங்கியில் ஒன்றும் இல்லை, பெரிய சுபீட்சமான நிலையெல்லாம் வர வேண்டாம். நவம்பர் 8ஆம் தேதிக்கு முன்னாடி என்னால் எடுக்க முடிஞ்சது இல்லையா, அந்த அளவுக்கு கட்டுப்பாடு இல்லாமல் பணம் எடுக்க முடியுமா? 24 மணி நேரமும் 7 நாட்களும் முன்ன கிடைச்சது இல்லையா, புதுசாக வேண்டாம், முன்ன கிடைச்சது இல்லையா, அந்த மாதிரி ஏடிஎம்ல பணம் கிடைக்குமா? 24,000 கேட்டா 12,000 இருக்கு, 2,000 இருக்கு, 3,000 தான் இருக்கு அப்படின்னு சொல்லாத மாதிரி இந்த 24,000 ஒரு கட்டுப்பாடே நீங்குமா? இல்லை குறைஞ்சபட்சம் இதுவாது கிடைக்குமா? இதெல்லாம் சலுகை இல்லை, இதற்கு முன்னாடி நான் அனுபவிச்சுட்டு இருந்த உரிமை, இதுவாவது மீட்கப்படுமா நாளைக்கு? எந்த காலகட்டத்திலும் யாரோட உரிமையை நாங்கள் பறிக்கவில்லை. மோடி அரசாங்கம் எந்த உரிமையை நாங்கள் பறிக்கவில்லை. அதற்கு மாறாக வங்கி அதிகாரம் பேசி, நாங்கள் கூட இந்த பிரச்சனைகள் குறித்து வங்கி அதிகாரம் பேசுகின்ற பொழுது ஒரு நாளைக்கு எவ்வளோ பணம் வருகிறது, எத்தனை பேர் கஸ்டமர்ஸ் வராங்க, பயனாளிகள் வராங்க, அவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கறது தான் 24,000 10,000 சார். நீங்க திருப்பதி லட்டா பகிர்ந்து கொடுக்குறது இருக்கட்டுங்க. 50 நாள் நாங்கள் ஆரம்பத்தில் சொல்லிட்டோம், 50 நாள் இந்த கட்டுப்பாடுகள் இருக்கும் சொல்லியிருக்கோம். 50 நாள் ஆனதுக்கு அப்புறம் குறைஞ்சமாக தளர்த்தப்படும். இல்ல கருப்பு என் அக்கவுண்ட்ல 15 லட்சம் வருமா அப்படிங்கிறதுலாம் அதீதமான அக்கவுண்ட்ல 15 லட்சம் வரணும். எந்த இடத்திலும் பாரதிய ஜனதா கட்சி பிரதமர் நரேந்திர மோடி சொல்லவே இல்லை. சொல்லாத ஒரு வார்த்தை நிறைய பேசிட்டோம் அதை பற்றி. என் கணக்கில் இருக்கக்கூடிய பணத்தை நான் விரும்புற மாதிரி எடுக்க முடியுமா? நிச்சயமாக எடுக்க முடியும். இல்ல யார் சொன்னார்கள்? 50 நாட்கள் பொறுத்துக் கொள்ளணும் ஆரம்பத்தில் சொல்லி இருக்கின்றமே. 50 நாள் முடிந்த பிறகுதான் நீங்கள் விடை கேட்க வேண்டும். முடிஞ்சிருச்சு. நாளைக்கு தானே பிரதமர் அறிவிப்பை வெளியிடுவார்கள். நிச்சயமாக மக்கள் மகிழ்கின்ற வகையில் அறிவிப்புகள் வரும். நவம்பர் 8ஆம் தேதிக்கு முன்னாடி எனக்கு இதெல்லாம் சலுகை இல்லை, இதை நான் அனுபவிச்சுட்டு இருந்த விஷயம். இது மீண்டும் நாட்டு மக்களுக்கு மீட்டெடுக்கப்படும். நவம்பர் 8ஆம் தேதிக்கு முன்பாக மக்கள் வங்கியில பணம் செலுத்துவது குறைவாக இருந்தது. அதை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். இல்ல நான் சொல்லிடுறேன். அழகிரி அவர்கள் பேசுகின்ற போது போலீஸ்காரன் போன அது தெரியும். அதே போலீஸ்காரன் நான் எனக்கு பழக்கம் இருக்கு, அதே காவல்துறை அதிகாரி நான் பேசியிருக்கேன். காவல்துறை ஒரு ஏதாவது ஒரு நோ பார்க்கிங் ஏரியால ஒரு 2 வீலர் நிப்பாட்டு இருந்தா உடைக்கிற ஹேண்டில் பார் உடைக்கிறேன்னா அவங்களுக்கு 6 செகண்ட் ஆகுதான். ஆனா திருட வந்து 3 செகண்ட்ல உடைச்சு ஹேண்டில் பார் உடைச்சு எடுத்துட்டு போறான். ஆகவே காவல்துறை எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் குற்றவாளி அவனோட விழிப்பாக இருக்கின்றான். அதே போல அரசாங்கம் ஒவ்வொரு நாளும் பல்வேறு முயற்சிகளை செய்து தடுக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். சொன்னது போல கை கட்டி கொண்டு வேடிக்கை பார்த்து சொல்லி ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் ஒவ்வொரு நாளும் எப்படியெல்லாம் தவறுகள் நடக்கின்றதோ, கருப்பு பணத்தை மாற்றுவதற்கான முயற்சிகள் நாங்கள் கண்டுபிடித்ததன் காரணமாக பல்வேறு விஷயங்கள் வெளியில வந்திருக்கிறதா இல்லையா? ஆகவே இதன் மூலமாக நான் ஒரு விஷயம் தெளிவாக சொல்ல முடியும். கம்யூனிஸ்ட் சகோதரர் ஏற்றுக்கொள்கிறார்கள், அவர்களுக்கு என்றைக்கும் பாரதிய ஜனதா கட்சி நம்பிக்கை கிடையாது, அவர்கள் நம்ப வேண்டும் என்று நான் பேசவில்லை. ஆனால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுடைய நம்பிக்கை நாங்கள் பெற்றுகின்ற காரணத்தினாலே அவர்கள் அதன் காரணமாகத்தான் இத்தனை நாட்கள் இந்த சிரமங்களை தாங்கிக் கொண்ட அவர்களுக்கு தலைதாழ்ந்து வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல காலம் காத்திருக்கிறது என்று தேர்தலுக்கு முன்னர் சைனாவில் நீங்கள் நல்ல காலம் கொண்டு வர ரஷ்யாவில் சுக்குநூறா உடைஞ்சு போனதை நாங்க பார்க்கலையே. சைனாவில் இன்னைக்கு உங்க பொருளாதாரம் எப்படி இருக்கும், ஆட்சி முறை எப்படி இருக்கு, அதை குறித்து நாங்க பேச முடியாது. நல்ல காலம் வரும் என்றே கேட்டுக்கொண்டிருந்தோம். இப்போது தேர்தலுக்கு பின்னால் தியாகம் செய்யுங்கள் என்பதை மட்டுமே கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இட் மேக்ஸ் a difference. நாளைக்கு அந்த தியாகத்துக்கு பலன் இருக்குமா, பலன் தெரிய ஆரம்பிக்குமா? இவ்வளவு நாள் பொறுத்துட்டோம். லெட்ஸ் வெயிட் ஃபார் டுமாரோ. நாளைக்கு பிரதமர் என்ன சொல்றார்? மீண்டும் நாளை சந்திப்போம்.